தென்னாடுடைய சிவனே போற்றி, இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாயம். கடக லக்னம், கடக ராசி, புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இந்த சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும், இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் என்ன நன்மைகளை கொடுப்பார், ஒரு 2.5 வருஷ காலம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு தெளிவான விளக்கத்தோட பொது பலனாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கடக லக்னம், கடக ராசி ராமர் பகவானுடைய லக்ன ராசி. இந்த புனர்பூச நட்சத்திரமும் அவருடைய நட்சத்திரம்தான். அப்போ ராமர் பகவானுடைய நட்சத்திரத்தில் தான் இவர்கள் பிறந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஊர்ஜிதமாயிருச்சு, உண்மையாயிருச்சு. பொதுவாகவே ராமர் பகவானுக்கு ஏற்பட்ட நிலைதான் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கும் அப்படிங்கிறது மறுக்க முடியாது. அவர் எந்த அளவுக்கு வாழ்க்கையில் கஷ்டங்களை சந்தித்தாரோ அந்த அளவுக்கு அவர் போராடி கடைசியில் அவர் அயோத்திக்கு அரசர் ஆனார் அப்படிங்கிறது நம்ம யாராலையும் மறுக்க முடியாத உண்மை. அதே மாதிரி தான் இந்த புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த நண்பர்கள் இதுவரைக்கும் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் பட்டிருந்தாலும் கடைசியில் நீங்களே வெற்றியாளர்கள், அதிலேருந்து மீண்டு வெளியில் வந்துட்டீங்க அப்படிங்கிறதான் இந்த சனி பகவான் உணர்த்துறார். அதனால தான் காலச்சக்கரம் 12வது ஸ்தானத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறார். அப்போது குரு பகவானுடைய புரட்டாய் நட்சத்திரத்துக்கே அவர் போகிறதுனால குரு பகவானும் சனி பகவானும் சம்பந்தப்பட்டாலே வாழ்க்கையில் நிச்சயம் அவர்களுக்கு என்றாவது ஒரு நாள் ஒரு உச்சகட்டத்தில் இருப்பாங்க அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. அதனால் இந்த புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த நண்பர்கள் இதுவரைக்கும் நீங்கள் எவ்வளவு கஷ்டங்கள் பட்டிருந்தாலும், எவ்வளவு துன்பங்கள், துயரங்கள் பட்டிருந்தாலும், நீங்கள் கடந்து வந்த பாதைகள் கடினமான பாதைகள் தான். அந்த பாதைகளெல்லாம் இனி பூக்கள் விரித்த பாதைகளாக மாறும். நம்பிக்கையோடு இருங்க. இப்போ அவர் இந்த புரட்டாய் நட்சத்திரத்தில் பயணிக்கின்ற பொழுது சனி பகவான் ஒரு ஆசான். சனி பகவான் ஆசான். அவர் என்ன வாழ்க்கையில் பாடங்களை கற்பித்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அந்த பாடங்கள் அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான பாடமாக இருக்கலாம், எளிமையான பாடமாகவும் இருக்கலாம். அந்த கஷ்டமான பாடங்களை ஒருவருக்கு கொடுக்கிறார் என்றால் அவர் அர்த்தாஷ்டம சனியாகவோ, அஷ்டம சனியாகவோ, கண்டக சனியாகவோ செயல்பட்டு கொண்டிருப்பார். எளிமையான பாடங்களை அவர் கற்றுக் கொடுக்கிறார் என்னால் இந்த சனி காலங்கள் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ இந்த கடக ராசிக்கு அவர் பாக்கிய சனியாக மாறிட்டார் இல்லையா? இப்போ சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் உங்களை வாழ்த்துறாருனால் அந்த வாழ்த்துக்கு நீங்கள் தான் சொந்தக்காரர்கள். சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று நீண்ட ஆயுளோடு நீங்கள் வாழணும், 100 ஆண்டு காலம் வாழணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் உங்களை வாழ்த்துறாருனா அந்த வாழ்த்துக்கு புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்காரர்கள் தான் சொந்தக்காரர்கள் ஆவார்கள். ஏனென்று சொன்னால் இந்த சனி பகவானுடைய பூஷ நட்சத்திரமும் எங்கே இருக்குது? கடகத்தில் தான் இருக்கிறது. ஆக குரு பகவான் எந்த நட்சத்திரத்தில் உச்சமடைவார்? பூச நட்சத்திரத்தில் தான் உச்சமடைவார். அதனால் கடக ராசியில் அவர் உச்சம் பெறார் அப்படின்னா சனி பகவானுடைய பூச நட்சத்திரத்தில் தான் உச்சமடைவார். இந்த சனி பகவானை குரு பகவான் இந்த ஜூன் மாதம் கண்டிப்பாக 9ஆம் பார்வையால் பார்ப்பார். அப்போ இதுவரைக்கும் இந்த புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த கடக லக்னம், கடக ராசியை சார்ந்த நபர்கள் அனைவருக்கும் இந்த சனி பகவான் எவ்வளவோ அஷ்டம சனி காலத்தில் நம்மளை போட்டு துவைச்சி எடுத்திருந்தாலும் கூட இப்போ அதெல்லாம் நமக்கு வெளுத்த துணியாக கொடுத்துட்டு நம்மளை ஒரு அலங்காரம் பண்ணி இந்த சமுதாயத்தில் நல்ல மனிதர்களாக நடக்க வைக்கிறார் அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். இப்போ பணம், பொருள், செல்வாக்கியத்தில் முதல் இடமாக, முதல் தரமாக நமக்கு அதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. இதுவரைக்கும் இந்த புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் நிறைய வளைஞ்சு கொடுத்து தான் நீங்கள் போயிருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு மூங்கில் மரத்தை கொடுத்துருக்குறாங்க. மூங்கில் அப்படிங்கிறது வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மை, எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் வளைந்து கொடுக்கும். அதே மாதிரி இந்த புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் எவ்வளவு பெரிய அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆன்மீக தொண்டர்களாக இருந்தாலும் சரி, ஒரு பொறுப்பில் இருந்தாலும் சரி, இவங்க ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவத்தில் தான் இருப்பார்கள். இந்த புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த நபர்களிடம் ஒருத்தர் உதவி கேட்கணும்னா எந்த ஜாமத்தில் வேண்டுமானாலும் கதவை தட்டலாம், இவங்க தயாராக இருப்பாங்க. ஏன்னா இந்த நட்சத்திரத்துக்காரவங்க எப்போவுமே நீங்கள் மற்றவங்க படுற சந்தோஷம்தான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்க. இப்படிப்பட்ட பெரிய தத்துவத்தை உள்ளடக்கி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இந்த புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். அப்போ சனி பகவான் குருவானுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கின்ற இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய இருள் விலகி வெளிச்சத்துக்கு வரப்போகிறீங்க.
அப்போ வெளிச்சத்துக்கு வர்றோம்னா என்ன, இது வரைக்கும் இருந்த மன அழுத்தங்கள், மன சங்கடங்கள், உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாமே நம்மளை விட்டு விலகுது. ஆயுள் தீர்க்கத்தை சனி பகவான் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஆக கடவுள் பக்தி அப்படிங்கிறது அவசியம் நமக்கு தேவை. ஆன்மீக தேடல்கள் அப்படிங்கிறது அவசியம் தேவை. இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த நபர்கள் ஏதாவது ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் வைக்கணும்னு சொல்லி நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அந்த பணி நிறைவேறும். அந்த பணி நிறைவேறும். இதே மிதுன ராசியில் பிறந்தவங்க கூட அப்படி நினச்சிருந்தாலும் அந்த பணியும் சிறக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. அப்போது இந்த சனி பகவான் அந்த பாக்கியத்தை உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு பள்ளிக்கூடம் கட்டணும், ஒரு பள்ளிக்கூட கல்வி சாலை நிறுவனம் அப்படின்னு யாராவது நினச்சிருந்தீங்கன்னா கூட அந்த பாக்கியம் உங்களுக்கு கைகூடி வரும். நிறைய ஒரு அநாத ஆசிரமம் கட்டி நான் முதியோர்களையெல்லாம் நான் வச்சு பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அந்த பாக்கியத்தையும் சனி பகவான் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார். நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்காக நான் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அவங்களுக்கு நான் உதவி உபகாரங்கள் செய்யணும்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் தாராளமாக அந்த பாக்கியமும் உங்களுக்கு நிறைவேறும். நிறைய பணம் பொருள் செல்வாக்கியங்கள் என்னை விட்டு போயிருக்குது, நிறைய பேர்கிட்ட நான் கொடுத்துருக்கிறேன், ஒருவேளை அது வந்தால் நான் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்காக செலவழிக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக சனி பகவான் யாரெல்லாம் உங்ககிட்ட வந்து பணம் வாங்கிட்டு போயிருக்கிறாங்களோ அவங்களையெல்லாம் போய் அறிவுரை சொல்லி நீங்கள் எந்த இடத்துல என்ன வாங்கினீங்களோ மீண்டும் அவங்களுக்கு கொண்டு போய் கொடுங்கன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கட்டளை இடுவார். அப்போது உங்ககிட்ட வாங்கிட்டு போனவங்க நிச்சயமாக தேடி வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் தாராளமாக எதிர்பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆயுள் தீர்க்கம் அப்படிங்கிறது 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வாழ்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் உங்களை வாழ்த்துறாருன்னா அந்த வாழ்த்துக்கு இந்த நட்சத்திரக்காரர்கள் தான் சொந்தமாக போகின்றார்கள். அப்போ நீங்கள் வந்து ஆயுசு கெட்டி அப்படிங்கிறத உணர்ந்துக்கங்க. ஆக சனிபவனுடைய பயண காலம் இப்படியெல்லாம் உங்களுக்கு ஒரு சிறப்பான விஷயத்தை செய்து கொடுக்க தயாராக இருக்கிறார். அதுக்கப்புறம் நிம்மதியான உறக்கத்தை கொடுப்பார், ஒரு சந்தோஷமான உறக்கம், அந்த பஞ்சனை சுகத்தை கண்டிப்பாக சனி பகவான் ஏற்படுத்துவார். இருந்தாலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களை பற்றிய சிந்தனைகள் அப்படிங்கிறது பொது சேவை செய்வதற்கான சிந்தனை தான் அதிகமாகிட்டே இருக்கும். அந்த சேவையில் நீங்கள் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடோடு சேவையாற்றக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அதே மாதிரி அரசு, அரசியல் இந்த மாதிரி சமாச்சாரங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே ஒரு பதவி ப்ரமோஷன் நிச்சயமாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அது மட்டும் அல்லாமல் ஒரு மிகப்பெரிய பதவி வாய்ப்புகளை கொடுத்து ஒரு மிகப்பெரிய தலைவராக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த சனி பகவான் உங்களுக்கு செய்து கொடுக்க இருக்கின்றார். அப்போ புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் கடக லக்னத்தில் கடகராசியில் பிறந்த நபர்கள் யாரெல்லாம் நாம் ஒரு தலைமை பொறுப்புக்கு வரணும், ஒரு தலைமை பொறுப்பில் இருந்தால் தான் நம்ம மக்கள் சேவையை கரெக்டாக நம்ம செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு அந்த வாய்ப்பு தேடி வரும். அதே மாதிரி இந்த ஆசிரியர் பணியாற்றக்கூடிய நிறைய பேருக்கு பதவி ப்ரமோஷன் நிச்சயமாக உண்டு. ஆன்மீகத்தில் அறங்காவல் துறையில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு ஒரு வாழ்வாதாரம் சிறக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்கின்றது. அது மட்டும் அல்லாமல் கோவில் பூசாரிகளுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது வருமானத்தை தரக்கூடிய அமைப்பில் பகவான் நிறைய கருணை காட்டுறார். அப்போது இந்த கோவில் பூசாரிகளாக இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்து வாழ்வாதாரம் சிறக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பகவான் செய்து கொடுக்கிறார். அது மட்டும் அல்லாமல் பொது சேவை நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடிய நிறைய பேருக்கு அதில் வந்து நீங்கள் ஒரு நற்பெயரை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்கின்றது. ஒரு அறக்கட்டளை வச்சு நடத்துகிறேன், அதன் மூலமா நிறைய பேருக்கு சேவை செஞ்சிட்ருக்கிறேன், இது வரைக்கும் எனக்கு பணம் தான் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேருக்கு அந்த பணம் பொருளை சில பேர் தேடி கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்து நீங்கள் நல்லா வேலை செய்யுங்க, உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் செய்கிற அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள்லேருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பு நிறைய இருக்கின்றது. அது மட்டும் அல்லாமல் ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அவங்களுடைய வாழ்வாதாரம் சிறப்பதற்காக நான் பாடுபட நினைக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்குது நண்பர்களே. இப்படி இந்த சனிபகவானுடைய புரட்டாதி நட்சத்திர பயணம் அப்படிங்கிறது இந்த புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எக்கச்சக்கமான நன்மைகளை செய்ய கடமைப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த காலகட்டத்தில் அதாவது திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய அந்த திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து ஒரு குடும்பத்தில் இல்லற வாழ்க்கை தொடங்குவதற்கான வாய்ப்பையும் சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறார். அப்போ அந்த பிரச்சனை நமக்கு தேருது. அதே மாதிரி படித்த இளைஞர்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கின்றது. சனி பகவான் அப்படிங்கிறது உழைப்பு கிரகம். ஆக உழைப்பால் வெற்றி அப்படிங்கிறது இவர்களுக்கு எழுதப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. 1000 கஷ்டங்கள் நீங்கள் பட்டிருந்தாலும் ஒரு 45 வயசுக்கு மேலே நான் வந்துட்டேன், இனிமேல் என்னுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு கேட்கக்கூடிய நிறைய பேருக்கு நான் சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன், இனிமேல் தான் உங்கள் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும், நம்பிக்கையோடு இருங்க. இது வரைக்கும் பேங்க் கடன் அப்படிங்கிறது யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா இஎம்ஐ கட்ட முடியாமல் இருக்கிறேன், அதுக்காக வீட்டுக்காக போட்ட லோனு, நகைக்காக போட்ட லோனு,
கல்யாணத்துக்காக போட்ட லோனு, இப்படி பர்சனல் தேவைகளுக்காக போட்ட லோன் எல்லாம் கொஞ்சம் சிரமத்தில் போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கெல்லாம் அந்த சிரமங்கள் குறைஞ்சு பண வருவாய் திருப்திகரமாக இருக்கும். அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணி நல்லா இருப்பீங்க. சனி பகவான் ரொம்ப ரொம்ப பக்கத்துணையாக இருக்கிறார். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம் போகக்கூடிய அமைப்பெல்லாம் நிறைய பேருக்கு வாய்ப்புகள், வேலைக்காக பொருளாதாரத்துக்காக ஏற்படக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்கின்றது. புரியுதுங்களா? அது மட்டும் அல்லாமல் இந்த கடகராசி புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் மாதம் அப்படிங்கிறது எந்த சூழ்நிலையிலையும் பிறருக்கு உதவி செஞ்சு வாழணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறதுனால தன்னுடைய வாழ்க்கையில் எப்போவுமே தன்னையே ஒரு சேவைக்காக அர்ப்பணித்து வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறதும் 100% உண்மை. ஆக வாழ்க்கையில் கடினமான பாதைகள் அப்படிங்கிறது இங்கே கடந்து வந்த பாதைகள் இருக்கின்றது. போராட்டங்கள் எவ்வளவோ போராட்டங்கள் இருந்தாலும் நிச்சயம் ஒரு நாள் வெற்றி அப்படிங்கிறது எழுதப்பட்ட விதி. அந்த வெற்றியை சனி பகவான் நிர்ணயித்து விட்டார். அந்த வெற்றியை உங்களுக்கு சனி பகவான் நிர்ணயித்து விட்டார். அதனால தான் புரட்டாதி நட்சத்திரத்தில் அவர் பயணிக்கின்ற பொழுது கடக லக்னம், கடக ராசி, புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த உங்களுக்கு வாழ்க்கை வெற்றி அப்படிங்கிறது உறுதியாகி போச்சு. அதனால் நிறைய வாழ்க்கையில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இனிமேல் தான் பணம் பொருள் செல்வாக்கியம் பெருகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். குழந்தைகளுடைய கல்வி, குழந்தைகளுடைய வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கின்றது. புத்திர பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு அந்த பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏனென்று சொன்னால் புத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவரே புத்திரகாரகன், சந்தான விருத்திக்கு அவரே பொறுப்பேற்று குரு பகவான் வர்றதுனால அவருடைய நட்சத்திரத்தில் சனி பகவான் போகின்ற பொழுது அந்த பாக்கியத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால் இந்த புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் சகல விதத்திலையும் உங்களுக்கு கஷ்டங்களை நீக்கி உங்களை துன்பங்கள்லேருந்து விடுவிச்சு வெளியே கொண்டு வந்து உங்களுடைய மனப்போராட்டங்களை எல்லாம் நீக்கி உங்களுக்கான சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுத்து நல்ல வழித்தடத்தில் பயணிக்க வைப்பார் அப்படிங்கிறத 100% உண்மை. இப்படியே நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம். நிறைய விஷயங்கள் இந்த நட்சத்திரத்துக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்குது. அதனால் உங்களை தைரியப்படுத்திக்கோங்க. இனிமேல் உங்களுக்கு தோல்விகள் இல்லை. அதே மாதிரி ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இந்த குரு பகவான் பூச நட்சத்திரத்தை உச்சம் பெறுவார். அவர் உச்சம் பெறுற போது அவர் இங்கே மீனராசியில் இருக்கின்ற பொழுது உங்களுக்கு குறைவொன்றும் இல்லை. இன்னும் அடுத்தடுத்து ஒவ்வொரு அடியும் பயங்கரமாக எடுத்து வைக்க போகிறீங்க. வாழ்க்கையில் நல்ல நிலைமையில் இருப்பீங்க. அதனால் உங்களுக்கு கஷ்டகாலங்கள் நீங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு கஷ்டகாலத்துலேருந்து மீட்டு வெளியே கொண்டு வந்துட்டார். இனி நமக்கு ஒரு குறையும் கிடையாது. அதனால் இது வரைக்கும் ஆரோக்கிய குறைபாடு அப்படிங்கிறது யாராவது மனசுக்குள்ள நினைச்சு சங்கடப்பட்டிருந்தா அதை பற்றி கவலையப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆயுள் தீர்க்கம் அப்படிங்கிறது உறுதியாக்கப்பட்ட ஒன்று. புரியுதுங்களா? அவரவர்கள் வயதுக்கு தகுந்த மாதிரி படிக்கக்கூடியவர்களுக்கு கல்வி சிறப்பாக இருக்கும். பொருளாதாரத்தை தேடக்கூடிய அமைப்பு, வேலை வாய்ப்பு சிறப்பாக இருக்கும். கல்யாண வரன் சிறப்பாக அமையும். 30 to 45 அந்த வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு கரெக்டாக வந்துடுவீங்க. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் 45 வயசு to 60 வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு பிள்ளைகளெல்லாம் கல்யாணம் முடிச்சு கொடுத்து நல்ல பொசிஷனில் இருந்து ஒரு ஆன்மீக சேவை, பொது சேவை செஞ்சு இந்த சமுதாயத்தில் நல்ல மனிதர்களாக வாழக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். இதை விட நமக்கு ஒரு பெரும்பாக்கியம் என்னையா வேண்டும்? இதை விட ஒரு பெரும்பாக்கியம் என்ன வேண்டும்? அதைத்தான் இப்போ சனி பகவான் செய்ய போகிறார். அதனால் நீங்கள் ராமர் பகவானுடைய வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு ரொம்ப சிறப்பாக பண்ணுங்கள். பௌர்ணமி பூஜை சிறப்பாக பண்ணுங்கள். ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் நிறைய பேருக்கு அன்னதானங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கொடுங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். புரியுங்களா? அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். வாழ்க்கையில் நீங்கள் அதிகமான நம்பிக்கை வைத்தால் அது இழப்பீடுகளைத்தான் கொடுக்கும், கஷ்டத்தை தான் கொடுக்கும். அதீதமான நம்பிக்கை அப்படிங்கிறத வைக்காமல் நம்பிக்கைக்கு கூட அளவு கடந்து வைக்கின்ற பொழுது அது நஞ்சாகத்தான் மாறும். அதனால் ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது எல்லை மீறி போகக்கூடாது. ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வச்சுக்கோங்க. அந்த கட்டுப்பாடு தான் உங்களை கண்ணியவான்களாக்கி இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல பொசிஷனை கொண்டு வந்து உங்களை வச்சுருக்கும். அதனால் நம்ம என்றைக்கும் தரந்தாண்டு போக மாட்டோம். ஆக தங்கத்தை குறைத்து மதிப்பிட முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த சனிபகவானுடைய பேச்சு அப்படிங்கிறது நீங்கள் குறைந்த மதிப்பீட்டுக்கு சொந்தக்காரர்கள் அல்ல, கூடுதலான மதிப்பு. அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் இருக்க போகிறீங்க. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி.